கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. Epson EcoTank printers. இது வெறும் fabulous இல்ல, இது totally printabulous. வந்தே பாரத் ரயில் சேவையின் தொடக்க விழாவில் RSS அமைப்பின் பாடல் பாடப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சித்துள்ளார். எர்ணாகுளம், பெங்களூரு உட்பட 4 புதிய வழித்தடங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நிலையில் கேரளாவில் வந்தே பாரத்தில் பயணித்தபடி வந்த மாணவர்கள் பல தேசபக்தி பாடல்களை பாடினர். இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சியில் RSS அமைப்பின் பாடலை மாணவர்கள் பாடியதாக கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள பினராயி விஜயன், எர்ணாகுளம், பெங்களூரு வந்தே பாரத் சேவையின் தொடக்க விழாவில் மாணவர்களை RSS பாடலை பாட வைத்த தெற்கு ரயில்வேயின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்ற மதங்களுக்கு எதிராக தொடர்ந்து வெறுப்பு பரப்பும் RSS அமைப்பின் பாடலை அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ திட்டத்தில் சேர்ப்பது என்பது அரசு அமைப்புக்கு எதிரானது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேயை கூட தங்கள் வகுப்புவாத அரசியல் பிரசாதத்திற்காக RSS பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் RSS பாடலை சமூக ஊடகங்களில் தேசபக்தி பாடல் என்று தெற்கு ரயில்வே பகிர்ந்ததன் மூலம் இந்திய தேசிய இயக்கத்தை கேலி செய்துள்ளது என்றும், சுதந்திர போராட்டத்திற்கு துரோகம் இழைத்த RSS-ஐ இந்திய ரயில்வே ஆதரிக்கிறது என்றும் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார்.